எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு நல்ல டேஸ்ட்டான ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அரிசி மாவோ இல்லை அரிசி அரைச்சி கூட செய்வாங்க. அதுக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து வேக வச்சா போருங்க, 10 நிமிஷத்தில் இந்த போண்டா செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். சட்டுன்னு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யணும் அப்படின்னா இது பெஸ்ட்டு ரெசிபிங்க. இந்த டேஸ்ட்டான சக்கரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கை 3 துண்டமாக போட்டு அதை நான் குக்கரில் வேக வச்சுட்டேங்க. இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்குலேருந்து தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப கொஞ்சம் இந்த வேர் பகுதி நடுவில்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேர் மாதிரி கிடைக்கும். அது இருந்தால் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிழங்கோட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அரை கப்புன்னு வச்சுக்கோங்க. இல்லை சாம்பார் குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி தயிர் போட்டு முதல்ல நம்ம அதை உருவே தெரியாமல் அரைச்சிட்டு 100 கிராம் அரிசி மாவு இல்லைன்னா ஏதாவது ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற கப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். முதல்ல நமக்கு அரைப்படாது, கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கூட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு உளுந்து அரைச்சா எப்படி பசத்தன்மையோடு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதிக அளவு தண்ணி சேர்க்காம மிக்சியில் அரைக்கிறப்ப 2 டீஸ்பூனாக நம்ம தண்ணி சேர்த்தா தான் மிக்சிலையும் இது எல்லாமே சேர்த்து பைண்டிங் ஆகும், இல்லைன்னா மிஷின் ஓடவே ஓடாது. இப்போ இதை பவுலில் மாற்றியாச்சு. 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். நான் வெங்காயம் சேர்க்காமல் செய்து காமிக்க போகிறேன். நல்லா 2 பச்சை மிளகாய்னா சக்கரவள்ளி கிழங்குல ஒரு இனிப்பு தன்மை இருக்கிறனால 2 பச்சை மிளகாவும் 2 இன்ச்சு இஞ்சி தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாராளமாக வெங்காயம் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாங்க. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா எல்லாத்தையும் அடித்து கலக்கணும். இந்த மாதிரி அடித்து கலந்து மாவை ஒரு பக்கம் எடுத்துட்டு ஓரத்துலேருந்து மாவை கொஞ்சமாக எடுத்து இப்படி விட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக அப்படி போண்டா மாதிரி வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இன்கேஸ் கொஞ்சம் நீத்து போனாமல் இருந்தால் நீங்கள் அரிசி மாவோ கோதுமை மாவோ சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஆனோம்னா தண்ணியை கூட நான் சேர்த்துக்கல, பார்த்துட்டு தாங்க சேர்க்கணும். தண்ணி ஜாஸ்தியாகிட்டால் திரும்பி மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும். சின்ன ஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் 2 பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அது மேலே அந்த மிக்சி ஜாரில் ஆனோம்னா தண்ணியை ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதிக அளவு தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. ரொம்ப பார்த்து கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் இந்த எண்ணெய் கரெக்டான காய்ச்சல் இருக்கான்னு பார்க்க சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து போட்டோம்னா நல்லா மேலே எழும்புது பார்த்தீங்களா. எண்ணெயில் போண்டா போடுறதுக்கு முன்னாடி அந்த வானொலி பக்கத்தில் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரத்தில் அதாவது பேசன் ஓரத்துலேருந்து கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மாவை எடுத்துட்டு கிள்ளி போடுங்க. உளுந்தில் வடை தட்டினாலும் சரி, போண்டாவாக போட்டாலும் இது மாதிரி ஓரத்துலேருந்து நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு ஒரே ஷேப்பாக வரும், ஒரே அளவாக இருக்கும். வடையாக இருந்தால் ஹோல் போட்டுக்கோங்க. உளுந்து போண்டாவாக போடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து மாவு எடுங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஒன்று போல். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் எண்ணெய்க்கு தகுந்த அளவு போட்டிருக்கேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது இனிப்பு தன்மைனால சட்டுன்னு உங்களுக்கு கலர் வந்துடும். உள்ளுக்குள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும், ஏன்னா அதோட இனிப்பு தன்மைனால. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கரண்டியால் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாவு பொன்னிறமாக பொரியிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்ல ஓரளவு நுரைப்புத்தன்மையை அடங்கிட்டு நல்ல கலர் வரும். இதே மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட செய்யலாம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிறப்ப புதுசாக ஒரு ரெசிபி செய்து பார்க்கலாமே செய்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பொரிச்சு எடுத்தோடனே இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த மங்களூர் போண்டா அப்படிம்பாங்க, கோலி பஜ்ஜி அப்படிம்பாங்க, அந்த கலர் வந்திருக்குங்க. முக்கியமாக வெங்காயம் போடாமலே செய்கிறப்ப நிறைய பேருக்கு விரத நாட்கள்லாம் செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு போண்டா செய்யலாம். இப்போ 2வது இடும் போடுறேன். அதிக அளவு எண்ணெயெல்லாம் குடிக்கலைங்க. இந்த மாதிரி பொரிச்ச இந்த போண்டாவை டிஷ்யூ பேப்பரில் கூட நம்ம பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம். இப்படி கையில் எடுத்தோம்னா லைட் வெயிட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணுறப்ப இப்படி மொறுமொறுன்னு சத்தம், நல்ல அந்த சக்கரவள்ளி கிழங்கு வாசனையோட பிரமாதமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தோன்னே எப்பெல்லாம் காய்கறி கடையில் சக்கரவள்ளி கிழங்கு பார்க்குறீங்களோ உடனே வாங்கின்னு வந்து இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு பாருங்கள். இதை சின்னதாக குழிப்பணியார அந்த கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் வச்சு 2 பக்கமும் நல்லா கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.